ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்டுமினஸ் மெட்டீரியல். ஸோ இதுக்கு முன்னாடி ஹைவே மெட்டீரியல்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகேட்டை பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அக்ரிகேட் மாதிரி பிட்டுமனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல். ஏன்னா பிட்டுமன் வச்சு தான் நமக்கு ரோடே இருக்குது. அது தட் இஸ் அ பைண்டிங் மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த பிட்டுமன்லேயே சின்ன சின்ன சேஞ்சிங் நடக்கும்போது அதை வேறு என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க டெக்னிக்கலாக அப்படிங்கிறத பார்த்து பிட்டுமனோடைய டெஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிட்டுமன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஏ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் பெட்ரோலியம். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் தான் கிடைக்கும் நிலத்திலேருந்து. ஸோ அந்த க்ரூட் ஆயிலில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படின்னா இந்த பகுதி பின்ன பிரித்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆக்சுவலாக வித் ரெஸ்பெக்ட் டு சம் டெம்பரேச்சர், ஒவ்வொரு டெம்பரேச்சர் கிடைக்கும் போதும் அது என்னன்னா அதனுடைய அதனோட அவுட்புட் சேஞ்ச் ஆகும். க்ரூட் ஆயிலை ஒரு டெம்பரேச்சரில் இது பண்ணும்போது டீசல் கிடைக்கும், இன்னொரு டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது பெட்ரோலியம் கிடைக்கும், அப்படி இன்னொரு டெம்பரேச்சரில் இப்படி அந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த பெட்ரோலியமில் இருந்து நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பிட்டுமன் கிடைக்கும். இட் இஸ் த ஹைட்ரோ கார்பன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ரெண்டாவது என்னென்னா ஆஸ்பால்ட். அது என்ன ஆஸ்பால்ட்? ஒன்றுமே கிடையாது. பிட்டுமனோடி சம் இனட் மெட்டீரியலை ஆட் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலாக ஆஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆஸ்பால்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிட்டுமினஸ் ப்ளஸ் சம் இனட் மெட்டீரியல், சம் மெட்டீரியலை இன்க்ளூட் பண்ணும்போது அதோடைய அட்டாச் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்னென்னா தார்னா தெரியும், நம்ம ரோடு தார் போடுறது, ரோடு தார்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அதுதான் ரோடு தார். இந்த தார்னா என்ன அப்படின்னா விஸ்கஸ் லிக்யூட் அப்டெயின்ட் சொல்கிறாங்களா? விஸ்கஸ் லிக்யூட் அப்டெயின்ட் while the destructive distillation of natural organic material. எக்ஸாம்பிள் wood and coal. சரிங்களா? நம்ம மரக்கட்டை, நிலக்கரி இதெல்லாம் போட்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அதெல்லாம் மூடி வித்தவுட் ஆக்சிஜன் போகிற மாதிரி, வித்தவுட் ஏர் போகிற மாதிரி மூடப்பட்ட நிலையில், புரியுதாண்ணா? நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியல் தான் wood, coal இதெல்லாம் போட்டு மூடி, அதாவது காற்று புகாத வகையில் இதை நம்ம டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் போட்டு எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். அப்படின்னா மொத்தமாக அது என்ன ஆயிரும், மரக்கட்டை, நிலக்கரி ரெண்டு டெஸ்ட்ரக்டிவ் ஆகிடும், அழிஞ்சு போய் வேறு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், தட் இஸ் விஸ்கஸ் லிக்யூட் கிடைக்கும். அப்போ தார்னா என்னென்னா சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியலை வித்தவுட் ஏர் ப்ரெசன்ஸில் எரித்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் விஸ்கஸ் லிக்யூடு தான் தார். சரியா? அதுக்கப்புறம் கட் பேக்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிட்டுமனுடைய விஸ்காசிட்டியை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கட் பேக். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தார் அப்படின்னா நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியலை காற்று புகாத வகையில் எரித்து கிடைக்கக்கூடிய விஸ்கஸ் லிக்யூடு தான் தார். அதை கட் பேக்னால் என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிட்டுமனில் இருந்து பிட்டுமனுடைய விஸ்காசிட்டி கொஞ்சம் குறைச்சி விட்டோம் பை த ஒலட்டைல் டைலூட்டன்ட். ஒலட்டைல்னால் தெரியும், ஆவியாகக்கூடிய. ஸோ அந்த மாதிரி ஒரு டைலூட்டன்ட் வச்சு நம்ம அந்த விஸ்காசிட்டி ஆஃப் பிட்டுமனை குறைச்சி விட்டோம் அப்படின்னா தட் இஸ் கட் பேக். ஆஸ்பால்ட்னு என்ன, பிட்டுமனோடைய இன்னட் மெட்டீரியலை ஆட் பண்ணுறோம். கட் பேக்னா என்ன, பிட்டுமனோடைய விஸ்காசிட்டியை குறைச்சிக்கிறோம். எமல்சன் ஃபைனலி. எமல்சன்னா என்னென்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், சின்ன கொஷின் கேட்பாங்க. எமல்சன்னா பிட்டுமன் சஸ்பெண்டட், நல்லா கொஞ்சம் பிட்டுமன் சஸ்பெண்டட் அக்வாஸ் மீடியம் இன் எ ஃபைன்லி டிவைடட் கண்டிஷன் வித் அன் எமல்சிஃபயர். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சஸ்பெண்டட் அக்வாஸ் மீடியம். அக்வாஸ்னால் நம்ம தெரியும், அக்வானா வாட்டர். ஸோ இந்த வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய மீடியத்தில் பிட்டுமன், இப்போ உதாரணத்துக்கு இதான் தண்ணின்னு வச்சுங்களேன். இந்த தண்ணியோடைய அக்வாஸ் மீடியத்தில் என்னென்னா பிட்டுமன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா சஸ்பெண்டடாக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எமல்சன் சொல்லுவோம்ல நம்ம. எமல்சன் பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இண்டிகேட் பண்ணோம். சரிங்களா? எமல்சன் கோட் அப்படின்னு சொல்லலாம் இண்டிகேட் பண்ணோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல மண் இருக்குது, புரியுதாண்ணா? அந்த மண் இருக்கா இல்லையா, அந்த மண்ணில் வாய்ட்ஸ் இருக்கும். சரியா? என்றைக்குமே சாயில் வாய்ட்ஸ் இருக்கும். அந்த வாய்ட்ஸில் இந்த எமல்சனை கொண்டு ஃபில் பண்ணிட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாய்ட்ஸில் இந்த பிட்டுமன் சஸ்பெண்டட் பார்ட்டிக்கலாக கொஞ்சமாக அந்த லிக்விடில் இருக்குல்ல, அது போய் உள்ளே உட்காந்துருவோம். அப்போ அந்த சாயிலோடைய வாய்ட்ஸ்லாம் ஃபில்டு போய் பிட்டுமன். அப்போது பிட்டுமன் என்ன பண்ணிடும், சாயிலெலாம் என்ன பண்ணால் நல்லா காம்பேக்ட் பண்ணி பைண்டிங் பண்ணி பிடிச்சி வச்சிடும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி, அதாவது என்ன அப்படின்னா டென்சிஃபிகேஷன் ஆஃப் சாயில் பர்பஸ்க்கு இந்த எமல்சன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம லைட்டாக தெரிய வேண்டியது டெக்னிக்கலாக. ஸோ நம்மளுடைய மேஜர் என்ன அப்படின்னா பிட்டுமனு, அப்புறம் ரோடு தார், கட் பேக், இந்த மூணு இருந்தால்
கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதில் ரொம்ப ஃபெமிலியராக வந்து டெஸ்ட் ஆன் பிட்டுமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட். சரிங்களா? இதை வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா பெனிட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிப்போம். பெனிட்ரோமீட்டர்னால் நமக்கு தெரியும், புரியுதா? நான் ஒரு சின்ன ஒரு நீடில் மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ உள்ளே பெனிட்ரேட் ஆகுது, இதுதான் வந்து பெனிட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் எதுக்காண்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டு டிட்டர்மைன் தி ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் தி பிட்டுமன். புரியுதா? அதாவது இது ஹார்ட்னஸாக இருக்கா சாஃப்ட்னஸாக இருக்கா, புரியுது, அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியதான் என்னென்னா என்னது பெனிட்ரேஷன் டெஸ்ட். சரியா? ஸோ இந்த இதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூ என்னென்னா 10th of mm நம்ம என்ன பண்ணணும்னா இண்டிகேட் பண்ணுவோம் ரிசல்ட்டை. புரியுதா? ரிசல்ட்டை என்றைக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 10th of mm, அதாவது 1/10th of mm. அப்படி இல்லை 0.1, 1/10னா 0.1 தானே. 0.1 mm தான் இந்த யூனிட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து 50ன்னு வச்சிங்களேன், 50 டிவைடட் பை 10 போட்டுருங்க. அப்போ எவ்வளோ வந்துடும்? 5 mm பெனிட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ கிரேட் 50 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரிங்களா, கிரேட் 50 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 mm என்னது பெனிட்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து கிரேடு வந்து 30 அப்படின்னா 3 mm பெனிட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதான் அர்த்தம். யூனிட்டில் மென்ஷன் பண்ணுறது 1/10ல் மென்ஷன் பண்ணணும். 1/10ல் அவுட்புட் எடுக்கணும். சரியா? மெஷர்மெண்ட் வந்து 1/10ல் எடுக்கணும். சரிங்களா? ஏற்கனவே அவன் கொடுத்துருக்கிறது 10th மல்டிப்ளை பண்ணி கிரேடை மென்ஷன் பண்ணுவான். நமக்கு பெனிட்ரேஷன் மெஷர்டின் என்னது 1/10. சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் நீடில் பெனிட்ரேட் நல்லா கொஞ்சிங்க. என்ன அப்படின்னா இதுதான் வந்து என்னது ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துக்குவாங்க. அதில் வந்து என்னது பிட்டுமனெல்லாம் வச்சுட்டு ஒரு பெனிட்ரேஷன் நீடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெர்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் 5 செகண்டில் அது எவ்வளோ போகுது அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க வித் அ டெம்பரேச்சர் ஆஃப் 25 degree Celsius. சரிங்களா? ஸோ அதேமாதிரி வெயிட் ஆஃப் நீடில் அசம்பிளி, அந்த நீடிலுடைய அந்த அசம்பிளி இருக்குல்ல, அதனுடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 100 கிராம் தான் இருக்கும். வெயிட் ஆஃப் நீடில் அசம்பிளி எவ்வளோ இருக்குன்னா 100 கிராம் தான் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி கிரேடிங் ஆஃப் பிட்டுமன் டிசைடட் பை பெனிட்ரேஷன் டெஸ்ட். எல்லாம் கொஞ்சம் ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் தி பிட்டுமன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா டு இண்டிகேட் தி கிரேட் ஆஃப் தி பிட்டுமன். இந்த சாஃப்ட்னஸ் ஹார்ட்னஸை பொறுத்து தான் என்ன அப்படின்னா என்னது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லை எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அதை பொறுத்து அதனுடைய கிரேடை இண்டிகேட் பண்ணுவோம். எப்படி காங்கிரீட்டில் வந்து என்னது எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கேரி பண்ணுது, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தானே கிரேடை மென்ஷன் பண்ணுறோம். இங்கே பிட்டுமனில் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து சாஃப்ட்னஸ் ஹார்ட்னஸை தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி காமன்லி யூஸ்டு கிரேட்ஸ் என்ன அப்படின்னா 30/40 to 80/100. சரிங்களா? 30/40 to 80/100. உதாரணத்துக்கு 30/40னா என்னென்னு நான் போட்டிருக்கேன். 30/10 to 40/10. அதான் என்ன அர்த்தம்னா 3 mm to 4 mm வரை இதனுடைய பெனிட்ரேஷன் இருக்கும். 35/40 கிரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 mmலேருந்து 4 mm வரை இதனுடைய பெனிட்ரேஷன் இருக்கும். 80/100னா என்ன அர்த்தம்னா 8 mmலேருந்து 10 mm வரைக்கும் இதனோட பெனிட்ரேஷன் இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே போகாது, இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் 30/40 கிரேடு தான் வந்து என்ன எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாட் கிளைமேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹாட் கிளைமேட்டில் என்ன கிரேட் ஆஃப் பிட்டுமன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 30/40. ஏன் அப்படின்னா டியூ டு லோ பெனிட்ரேஷன். ஏன் அப்படின்னா டியூ டு லோ பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் 3 mmலேருந்து 4 mm தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஹார்டுன்னு அர்த்தமா? ஆனால் இதை பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது இதை பாருங்கள் 8லேருந்து 10 mm போகுது. அப்போ சாஃப்டாக இருக்கனால தானே நல்லா என்ன அது பெனிட்ரேட் ஆகுது. இது ஹார்டாக இருக்கனால கம்மியாக பெனிட்ரேட் ஆகுது. அப்போ ஹார்டாக இருக்கனால கம்மியாக பெனிட்ரேட் ஆகுதா? அப்போ ஹாட் வெதர் கண்டிஷனில் போட்டோன்னா, ஹாட் வெதர்லாம் என்ன, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதாண்ணா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கிளைமேட். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம வந்து சாஃப்டாக போட்டால் இன்னும் உருகி போயிருமா? அப்போ அதனால தான் ஹார்டு போடணும். அப்போது ரொம்ப முக்கியமானது நான் ஹாட் கிளைமேட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 30/40 கிரேடு யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா டியூ டு லோ பெனிட்ரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஒன்று ரோடு தாருங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ரோடு தார்னா என்னென்னு படிச்சிங்கன்னா தெரியும். ரோடு தாருங்கிறது நம்ம படித்தோம் நேச்சுரல் ஆர்கானிக் மெட்டீரியலை வித்தவுட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம வந்து என்னது அதை எரித்து அதை நம்ம என்னது எடுக்கக்கூடிய விஸ்காஸ் லிக்யூடு தான். அப்போ அது எப்படி இருக்கும்? ரோடு தாருங்கிறது எப்படி இருக்கும்? சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் திஸ் டெஸ்ட் நாட் கேரிட் அவுட். ஆனால் பிட்டுமனுக்கு கேரிட் அவுட் பண்ணுவோம், ரோடு தாருக்கு கேரிட் அவுட் பண்ண மாட்டோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் என்னது பெனிட்ரேஷன் டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் 2வது டெஸ்ட்டு பார்க்குறோம். தட் இஸ் டக்டைலிட்டி டெஸ்ட்.
இல்லை இந்தமாரி கொஷின் கேட்பாங்க. இந்த கோட் புக்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை சரிங்களா. நான் சைடில் எழுதியிருக்கேன். இந்த கோடு உங்களுக்கு படிக்கணும் அவசியம் இல்லை. கோடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. டக்டைலிட்டி டெஸ்ட் கேட்குறது என்னன்னா அந்த டெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், அதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளோ வேல்யூ ரேஞ்ச் இருக்கணும், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பேசிக்காக தான் கேட்பாங்க சரியா. ஸோ ரெண்டாவது என்னென்னா டக்டைலிட்டி டெஸ்ட்டு. இந்த டக்டைலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டக்டைலிட்டி அப்படின்னாலே எலாங்கேஷன். ஸோ எலாங்கேட் ஆகிறத வந்து கால்குலேஷன் ஆஃப் எலாங்கேஷன் அட் ஃபெயிலியர் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். அதான் அந்த அடுத்த பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் டு தி பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். இதில் எலாங்கேஷனை கண்டுபிடிக்க தான் என்ன அப்படின்னா டக்டைலிட்டின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா டு மெஷர்ஸ் த அதசிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட்ஸ் எபிலிட்டி டு ஸ்ட்ரெச் ஆர் எலாசிட்டி. இந்த எலாங்கேட் ஆகக்கூடிய தன்மையை பொறுத்து அதனுடைய அதசிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதசிவ்னா ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும். புரியுதா? அது ரொம்ப எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா ஒட்டக்கூடிய தன்மை ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. எலாங்கேஷன் ரொம்ப கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா அதனுடைய அதசிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி எபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரெச் இதுதான் மெயினாக பண்ணுறோம். ஸோ இந்த டக்டைலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக சொல்லுவாங்க பிரிக்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்வேட் அப்பரேட்டஸ் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை. பிரிக்வேட்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் புரியுதா, இந்த ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. இந்த ஷேப்பில் இங்கே தான் வந்து என்னென்னா அந்த டெஸ்ட்டு பிட்டுமனை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோலாக வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரையில் இப்படி தான் இருக்கும் புரியுதாண்ணா. இப்படி இருக்கும் பிட்டுமனோடைய அந்த இது, அந்த பிரிக்கெட்டோடைய அந்த இது இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த பக்கமாக பிடிச்சி என்ன ஒரு பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க. அதுதான் நான் சும்மா இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் சரிங்களா. ஸோ ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க, இந்த பிரிக்வேட்டை இந்த இருக்குல்ல இதான் பிரிக்வேட்டு, இந்த மாதிரி இருக்குல்ல இதான் பிரிக்வேட்டு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வாட்டரில் வச்சுருவாங்க. வாட்டர் பாத் எவ்வளோனா 85 to 95 minutes இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டக்டைலிட்டி செக் பண்ணுவாங்க. இந்த பக்கமாக என்னது பிடிச்சி இழுக்க வேண்டியதான் சரியா. அப்போது இது எவ்வளோ இந்த இடத்துல இருந்து இங்கே எவ்வளோ டக்டைல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இங்கே நம்ம அந்த டெஸ்ட்டில் பண்ணுறோம். இந்த டக்டைலிட்டி ரேஞ்சை தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இனிமேல் டக்டைலிட்டி மெஷர்டு இன் சென்டிமீட்டர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டிமீட்டர். அதே மாதிரி இதில் வைக்கக்கூடிய இந்த பிட்டுமணி தான் பிட்டுமனை ரோல் மாதிரி வச்சுருப்போம். இந்த பிட்டுமனருடைய மினிமம் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 10 mm x 10 mm புரியுதா. இந்த 10 mm x 10 mm இப்படி இருக்கணும். இந்த சைஸோடைய இந்த பிட்டுமனுடைய மினிமம் கிராஸ் செக்ஷன் 10 mm x 10 mm இருக்கணும். அப்போ பாருங்கள் டக்டைலிட்டி டெஸ்ட்டுங்கிறது எலாங்கேஷன் அட் ஃபெயிலியரை கண்டுபிடிக்கிறது, அதசிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் பண்ணுறது, பிரிக்வேட் அப்படிங்கிற அந்த அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் பாத்தில் வச்சு 85 to 95 minutes வைக்கிறோம். மினிமம் கிராஸ் செக்ஷன் 10 x 10. அதில் ஆகக்கூடிய பிரேக் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டக்டைல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல இந்த பாயிண்ட் இங்கே வந்துட்டு இப்போது இது பாருங்கள் பிரேக் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் இந்த 10 x 10 கிராஸ் செக்ஷன் வச்சோம்ல, இது அப்படி இந்த பக்கமாக இப்படி பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும், டைமென்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி தானே. ஒரு பக்கமாக இழுக்கும்போது லென்த்து கூடுது, கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இதுதான் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து பிரேக் பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா டக்டைலிட்டி சரிங்களா, மெஷர்ட் இன் சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி இதனுடைய அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா ஆஸ் பர் நமக்கு கோடை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 25 degree Celsius ± 0.5 degree Celsius இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இஃப் நாட் இதுதான் வந்து கோடில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 27 degree Celsius ± 0.5 degree Celsius இது வந்து ஜென்ரலாக எடுக்கணும் புரியுதாண்ணா. பட் இதில் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து அவங்க வந்து என்னது ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் அப்படின்னு கொடுக்கல. இதை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான். அதனால தான் இஃப் நாட் ஸ்பெசிஃபைட்னா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் டெம்பரேச்சர் லெவல்லே ஒரு 0.5 வந்து கூட குறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் புல் சரியா, PUWL ரேட் ஆஃப் புல் இதை பிடிச்சி இழுக்கிறோமா இல்லையா, இதான் ரேட் ஆஃப் புல். இது எவ்வளோனா 50 ± 2.5 mm அதாவது 52.5 வரலாம் இல்லை 47.5 வரலாம் அந்த மாதிரி. அதாவது நியர்லி பக்கத்தில் சரியா. அதாவது 50 ± 2.5 mm per minute ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பிடிச்சி என்ன பண்ணலாம் ரேட் ஆஃப் புல் பண்ணோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபார் லோ டெம்பரேச்சர் டக்டைலிட்டி டெஸ்ட், அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சர் கேஸில் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ காஷ்மீர் இருக்குது புரியுதா. அதே மாதிரி அண்டார்டிகன் ரீஜன் இருக்குது. இந்த மாதிரி மற்ற ரீஜன்லாம் ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜன்லாம் என்னென்னா டெம்பரேச்சர் வெறும் 4 ± 5 degree Celsius யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இங்கே ரேட் ஆஃப் புல் என்னென்னா 10 ± 0.5 mm per minute
இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறது டாலரன்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இண்டிகேட் பண்ணக்கூடிய வேலையிலேருந்து எவ்வளோ கூட போகலாம் எவ்வளோ குறைய போகலாங்கிறது தான், கூட குறைய போகிறதுக்கு எவ்வளோ அலோவபுள்ங்கிறது தான் டாலரன்ஸ். ஸோ அது 0.5 mm சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒயில் த புல் ஆஃப் ஸ்பெசிமென் above and below அட்லீஸ்ட் 25 mm கவர் த வாட்டர். அதான் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு வாட்டர் பாத்துக்குள்ளே தான் என்னது இந்த பிட்டுமனை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இப்படி பிட்டுமனை தூக்கி வச்சுட்டு இப்படி இழுக்க போகிறோம் எதுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே. அப்போ மேலேயும் கீழேயும் குறைஞ்சது என்னது, இந்த நம்மளுடைய ஸ்பெசிமனில் மேலேயும் கீழேயும் குறைஞ்சது 25 mm என்னதுன்னா வாட்டர் கவர் ஆகிருக்கும். கண்டிப்பாக இது தண்ணிக்குள்ளே தான் நடைபெறக்கூடிய டெஸ்ட். சரியா? வாட்டருக்குள்ளே தான் நடக்கும். அதேமாதிரி இதனுடைய டிசைரபிள் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 50 சென்டிமீட்டர். இதுதான் ரொம்ப முக்கியம், இதான் கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு பொறுத்தவரை டக்டிலிட்டியில் நம்மளுடைய டிசைரபிள் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்பாங்க, 50 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதை என்ன ஃபார்மில் வைப்பாங்கன்னு கேட்பாங்க, பிரிக்வேர்ட் ஃபார்மில் வைப்பாங்க. ஸோ வாட்டர் பார்த்து 85 to 95 minutes இது கேட்பாங்க. மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா 10x10 இது கேட்பாங்க. டக்டிலிட்டி மெஷர்ட் இன் சென்டிமீட்டர் இது கேட்பாங்க. அதே மாதிரி டக்டிலிட்டி வச்சு எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதசிவ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இது டக்டிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா விஸ்காசிட்டி டெஸ்ட். அது என்ன விஸ்காசிட்டி டெஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயுமே நீங்கள் கோடெலாம் படிக்க வேண்டாம், டோன்ட் வரி அபவுட் த கோட்ஸ். சரியா? அது என்ன கோடெலாம் படிக்க வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதும் இல்லை. ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ விஸ்காசிட்டினா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்போது எப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குமோ, விஸ்காசிட்டியை வந்து நம்ம என்னது மியூன்னு இண்டிகேட் பண்ணுவோம் எங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ விஸ்காசிட்டி எப்போ அதிகமாகுமோ நம்மளுடைய ஃப்ளூயிடிட்டி என்ன ஆகுனா குறைஞ்சிரும். ஃப்ளூயிடிட்டினா ஃப்ளோ, அந்த ஃப்ளோ ஆகக்கூடியதுன்னு குறைஞ்சிரும். சரியா? ஸோ அதான் விஸ்காசிட்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கூடிச்சுன்னா ஃப்ளோ குறைய தானே செய்யும், அப்போ ஃப்ளூயிடிட்டி குறைஞ்சிரும். இது ஒரு பாயிண்ட். அப்போ விஸ்காசிட்டி டெஸ்ட்டில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆரிஃபைஸ் டைப் விஸ்கோமீட்டர். இந்த கொஷின் கேட்பாங்க. விஸ்காசிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க, ஆரிஃபைஸ் டைப் விஸ்கோமீட்டர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த விஸ்காமீட்டர் இதிலேருந்து என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ரெக்யூர்டு, எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஃபார் 50 ml ஆஃப் மெட்டீரியல் டு ஃப்ளோ த்ரூ அன் ஆரிஃபைஸ் அட் ஸ்பெசிஃபைடு சைஸ் அட் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர். குறிப்பிட்ட அந்த சைஸில் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நமக்கு எவ்வளோ டெஸ்ட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். அது பேஸ்ட் ஆன் தி கிளைண்ட்டு. நம்ம வந்து உதாரணத்துக்கு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஆஸ் பர் இந்தியன் எனது செமி கவர்மெண்ட் கீழே. ஸோ இப்போ அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ சைஸ் வச்சுக்கங்க, இவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுங்க, இதில் எனக்கு 50 ml ஃப்ளோ ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ செகண்ட் தேவைப்படுது சொல்லுங்கள். இதை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ரெக்யூர்டு ஃபார் 50 ml மெட்டீரியல் ஃப்ளோ த்ரூ அண்ட் தட் ஆரிஃபைஸ். சரிங்களா? அப்போ இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏன்னா ஃப்ளோ ஆகக்கூடியது தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா விஸ்காசிட்டிங்கிற என்னது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. அப்போது 50 ml ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுக்குது, அப்போது ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ரெக்யூர்டு. ஏன்னா விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடியது எவ்வளோ ரெசிஸ்ட் ஆகுதுங்கிறது தான் விஸ்காசிட்டி. அப்படி தானே? அப்போது இப்போ எனக்கு டைம் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு செகண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கு 50 ml ஃப்ளோ ஆகிறதுக்கு செகண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு என்னது டைம் ரொம்ப எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு விஸ்காசிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறனால தான் அது ஃப்ளோவாகவே மாட்டிருக்கு, ரொம்ப நேரம் எடுக்குது. விஸ்காசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன ஆயிரும், அது ஃப்ளோ ஆயிரும். சரியா? ஏன்னா விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்போ சீக்கிரமாக ஃப்ளோ ஆயிரும், அப்போ டைம் கம்மியாக எடுக்கும். சரியா? ஸோ இப்போ இதை ஒன்றே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ விஸ்காசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிது, நம்ம என்னப்பா டைம் தானே கண்டுபிடிச்சோம். தென் ஹவு வி கேன் ஐடென்டிஃபை த விஸ்காசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு K × T. டீங்கிறது அந்த டைம் ரெக்யூர்ட் டு ஃப்ளோ த 50 ml மெட்டீரியல் பாசிங் த்ரூ அண்ட் ஆரிஃபைஸ். சரியா? அப்போ இதுதான் டைமு. கேங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க. கேங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஸ்கோமீட்டர் கேலிப்ரேஷன் ஃபேக்டர். நம்ம வந்து ஆரிஃபைஸ் டைப் விஸ்கோமீட்டர் எடுக்கிறோம்ல இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு ஒரு கேலிப்ரேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது யார் கொடுப்பாங்க, அந்த ஆரிஃபைஸ் டைப் விஸ்கோமீட்டரை வந்து யார் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தந்தாங்களோ அந்த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஸ்கோமீட்டர் கேலிப்ரேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு அதனோட யூனிட் என்ன பாய்ஸ் பெர் செகண்ட், நம்ம டைம் என்னென்னா பெர் செகண்டு. சரிங்களா? அப்போ செகண்ட் கேன்சல் ஆயிரும், அப்போ எக்ஸ்பிரஸ்ட் இன் பாய்ஸ். நமக்கு தெரியும் விஸ்காசிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம பாய்ஸில் தான் என்ன பண்ணுவோம் இண்டிகேட் பண்ணுவோம். பாய்ஸை வந்து நமக்கு வந்து
நம்மளுடைய யூனிட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி தானே? நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகிச்சிங்க சரிங்களா? ஸோ ஒன் பாய்ஸுங்கிறது 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த கொஷின் தான் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ரெக்யூர்ட் டு என்னது ஃப்ளோ டேஷ் எம்எல் ஆஃப் மெட்டீரியல். 50 ml மெட்டீரியல் ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது தான் நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னது அந்த விஸ்கோமீட்டர் கேலிப்ரேஷன் ஃபேக்டரை போட்டு மல்டிப்ளை பண்ணால் விஸ்காசிட்டி நமக்கு கிடச்சிரும் சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாய்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? இதான் வந்து என்னதுன்னா விஸ்காசிட்டி டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃப்ளோட் டெஸ்ட். ஃப்ளோட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு ஃப்ளோட்னா அவங்களுக்கு தெரியும் மிதக்கக்கூடியது. ஸோ அப்போ எவ்வளோ ஃப்ளோட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போதும் இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் மெஷர்ஸ் த கன்சிஸ்டன்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கண்டக்டட் ஃபார் த பிட்டுமினஸ் மெட்டீரியல் தான் இது கண்டக்ட் பண்ணுறோம். தோஸ் ஆர் அனேபிள் டு டெஸ்ட் பை இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் நார் ஆரிஃபைஸ் விஸ்கோமீட்டர் டெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் முதல்ல படித்தோம். பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு படித்தோம். பெனிட்ரேஷன் டெஸ்ட்டை என்ன படித்தோம்? அந்த கிரேட் எவ்வளோ இருக்குது, சாஃப்ட்னஸ் ஹார்ட்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா? ஸோ அது பெனிட்ரேஷன் டெஸ்ட். அந்த கிரேடை வந்து 1/10 mmலாம் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு படித்தோமா? ஸோ அது பெனிட்ரேஷன் டெஸ்ட். 2வது என்ன படித்தோம்? டக்டைலிட்டி டெஸ்ட் படித்தோம். அப்படி தானே? டக்டைலிட்டி டெஸ்ட் படித்தோம். 3வது என்ன படித்தோம்? ஆரிஃபைஸ் விஸ்கோமீட்டர். இப்போ தான் கடைசியாக படித்தோம். K/T ஃபார்முலா போட்டோம் சரியா? அப்போ டைம் ரெக்யூர்ட் டு 50 ml ஆஃப் மெட்டீரியல் பாசிங் த்ரூன்னு ஆரிஃபைஸ் படித்தோம். எப்போ வந்து ஒரு மெட்டீரியலில் ஒரு பிட்டுமனில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டும் ஆரிஃபைஸ் விஸ்கோமீட்டர் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண முடியலையோ அப்போது என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டு கோ ஃபார் ஃப்ளோட் டெஸ்ட்டு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ ஒரு பிட்டுமனை வந்து பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கும் ஆரிஃபைஸ் விஸ்கோமீட்டர் டெஸ்ட்டுக்கும் நம்மளால் அடாப்ட் பண்ண முடியலையோ அப்போ என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளோட் டெஸ்ட் சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அனேபிள் டு அப்சர்வ் தி கன்சிஸ்டன்சி ஃப்ரம் போத் டெஸ்ட். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப என்னது அனேபிள் டு அப்சர்வ் த கன்சிஸ்டன்சி, அதனோட நிலைத்தன்மையை அறிய முடியாது, அந்த மாதிரி இருக்கும் சரியாண்ணா? அப்போது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலு சரியா? ஆக்சுவலாக இது ஒரு பவுல் மாதிரி இருக்கும். நீங்கள் டாப் வியூவில் பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ இப்படி இருக்கும். இப்படி ஏரியா குறைஞ்சிக்கிட்டே போகும். பவுல் புரியுதா? செக்ஷனில் பார்த்தா இப்படி இருக்கும். இப்படி ஒரு பவுல் தான் இது ஆக்சுவலாக. இந்த பவுலில் இங்கே கேப் இருக்கும். இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம்? பிட்டுமனை நல்லா என்ன பண்ணிடுவாங்கன்னா அடைச்சி வச்சுருவாங்க சரியா? பிட்டுமனை என்ன பண்ணால் அடைச்சி வச்சுருவாங்க. கீழே வந்து காலர் இருக்கும். காலர்னால் என்ன அப்படின்னா அந்த பிட்டுமன் இங்கேருந்து தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா கீழே வாக்க வரும்ல, அந்த ஃபனல் டைப் அதுதான். ஆனால் இங்கே வாட்டர் இருக்கும். ஃபனல் தான், சிம்பிளாக சொன்னால் இது ஃபனல் மாதிரி தான் சரியா? அப்போது இதில் வந்து என்ன பிட்டுமனை என்ன பண்ணிடுவாங்க? அடைச்சி வச்சுட்டு செக் பண்ணுவாங்க என்னது டைம், அதாவது டைம் இன் செகண்ட்ஸில் ரெக்யூர்ட் டு ஃப்ளோட் த்ரூ த பிட்டுமன் பிளாக் சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியில் வச்சுட்டு இதை என்னது இந்த ஃபனல் தூக்கி அதில் போட்டுட்டு கீழே இருந்து ஃபயரு சரியா? ஃபயரு இப்போது நல்லா கவனிச்சிங்க. ஃபயர் வச்சுருவாங்க சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டைம் ஆர் செகண்ட்ஸ் ரெக்யூர்ட் டு ஃப்ளோட் த்ரூ த பிட்டுமன் பிளக். இந்த பிட்டுமன் பிளக்கை தூக்கி வச்சுருக்கோம். இதுதான் பிட்டுமன் பிளக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எழுதியிருப்பேன். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிட்டுமன் பிளக். இதை வந்து பிளக்குனா என்னென்னா சும்மா அதை அடைச்சி வைக்கிற மாதிரி. இப்படி அடைச்சி வச்சுட்டு இது ஃப்ளோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டெஸ்ட்டும் பண்ண முடியல. பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்? ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நீடில் தூக்கி இதான் பிட்டுமனை தூக்கி உள்ளே வச்சுருக்கோன்னு வைங்களேன். ஒரு நீடில் தூக்கி உள்ளே போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, என்ன ஆகும்? தர வரைக்குமே தொடும். அப்போ இதில் பெனிட்ரேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா ஒரு நீடில் வந்து தூக்கி போட்டோன்னா உள்ளே வர போகுது, ஃபுல்லாக போயிடுது, பெனிட்ரேட் ஆகுது, சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால தான் விஸ்கோமீட்டர் டெஸ்ட்டும் பண்ண முடியல. ஏன்? ரெசிஸ்டன்ஸை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ வந்து நார்மலாகவே ஃப்ளோ ஆகும் சரியா? அதனால தான் என்ன இந்த டெஸ்ட்டுக்கு வரும். அந்த டெஸ்ட்டில் என்ன அப்படின்னா என்னது இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய பிட்டுமனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது இது எப்போ வந்து ஒரு பிளக்கு மாதிரி அடைபட்டுட்டுனா என்ன அர்த்தம்?
அடைப்பட்டுட்டுனா என்ன அர்த்தம் பாருங்கள், அடைப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா தண்ணி இது வழியாக மேலே போகும், இது மிதக்காது. எப்போ இது அடைப்பட்டுட்டோம் என்ன ஆயிரும், தண்ணி உள்ளே போகுமா, கீழே இருந்து மேலே தண்ணி போகுமா, போகாது. அப்போ என்ன ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது, த டைம் ஆர் செகண்ட்ஸ் ரெக்யூர்ட் டு ஃப்ளோட் த்ரூ தி பிட்டுமன் பிளக்கு அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட் டெஸ்ட்டு. இந்த டைமை தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா. ஹையர் த டெஸ்ட் வேல்யூ ஸ்டிஃபர் த மெட்டீரியல். எப்போ வந்து இது அதிகமாக இருக்குமோ சரிங்களாண்ணா, இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுக்குதோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிஃபர் த மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெஸ்ட்லாம் உள்ளே நீங்கள் படிக்க வேண்டாம், ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கும் போது பார்த்துங்க. ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா பைக்னோமீட்டர் மெத்தட். ஆக்சுவலாக நீங்கள் ஐஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா கூட PYKன்னு தான் போட்டிருப்பாங்க. பட் எக்ஸாக்ட் என்னென்னா PYC தான் பைக்னோமீட்டர். சரியா. ஆனால் ஐஎஸ் கோடில் வந்து பைக்னோமீட்டர் இப்படி தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைக்னோமீட்டர் மெத்தட், அதே மாதிரி பேலன்ஸ் மெத்தட். சரிங்களா. 2 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் இருக்குன்னா செமி சாலிட் பிட்டுமனுக்கு. பேலன்ஸ் மெத்தட் என்னென்னா பேர்லேயே இருக்குது பேலன்ஸ், எதுக்குனாலும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம்பா, செமி சாலிடு சாலிடு, புரியுதா. ஆனால் பைக்னோமீட்டர்னா ஒன்லி செமி சாலிட். இந்த கொஷின் அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன கேட்பாங்கன்னா டேரெக்டாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ கேட்பாங்க. பியூர் பிட்டுமனுக்கு எவ்வளோ, தாருக்கு எவ்வளோ. இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின். 0.9 1.02 1.12 1.25. இதுலேருந்து கேட் எக்ஸாமில் கூட ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருப்பாங்க. SSC ஜெயில்னா மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் கொஷின். சரிங்களா. ஸோ அதனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பியூர் பிட்டுமனுடைய என்னது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.97 to 1.02 0.97 to 1.02 இப்படி படிச்சிங்க. 1லேருந்து 0.03 கம்மி, 0.02 கூட. சரிங்களா. ஸோ அப்போ ஈஸியாக படிச்சிடலாம். அதே தாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1.10 to 1. என்னது ஆக்சுவலாக 1.1 தான் சொல்லும்போது சொல்லணும். பட் நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காண்டி 1.10 to 1.25 அவ்வளோதான். சரியா. இது தாருக்கு. இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சாஃப்டனிங் பாயிண்ட் டெஸ்ட். பேர்லேயே இருக்குது என்ன, சாஃப்டனிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஹை சாஃப்டனிங் பாயிண்டா, லோ சாஃப்டனிங் பாயிண்டா அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஒரு அப்பரேட்டஸ் எடுத்துக்குவாங்க. என்ன அப்பரேட்டஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ரிங் அண்ட் பால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பரேட்டஸ்க்கு நேமு ரிங் அண்ட் பால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டர் பாத்து, சரிங்களா. அதில் ஒரு பேட்டரியோடு கனெக்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரோலைட்டு, சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிராஸ் ரிங் இருக்கும். அந்த ரிங்குக்கு மேலே பிட்டுமனை இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே ஒரு பாலை தூக்கி வச்சுருவாங்க. இப்போது டெம்பரேச்சரை கொடுத்துட்டு சரிதானே, அந்த பால் எப்போ வந்து கீழே வந்து உள்ள ஆரம்பிக்குதோ இல்லை அது வந்து பெண்ட் ஆகுதோ இந்த பால் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். தட் இஸ் சாஃப்டனிங் பாயிண்ட்டாக இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த பிட்டுமனஸ் என்னது இன் பிராஸ் ரிங்கு. அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஸ்டீல் பால். அதனுடைய வெயிட்டு 3.5 கிராம். ஒன்றுமே கிடையாது. டெம்பரேச்சரை 35லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்னென்னா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது என்ன அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் எடுத்துச்சு எதுக்கு, இந்த பிட்டுமன் சாஃப்ட் ஆகி இந்த பால் கீழே வரதுக்கு. பிட்டுமன் சாஃப்ட் ஆகி இந்த பால் கீழே வருது, ரொம்ப டெம்பரேச்சர் எடுச்சு அப்படின்னா அதை ஹை கிரேடுன்னு இண்டிகேட் பண்ணுறோம். தட் இஸ் ஹையர் சாஃப்டனிங் பாயிண்ட். சாஃப்டனிங் பாயிண்ட் ஹையர்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போனால் தான் இது சாஃப்ட் ஆகும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெம்பரேச்சருடைய தாக்கம் கம்மியாக இருக்குது இந்த கிரேடில். ஹை கிரேடில் டெம்பரேச்சருடைய தாக்கம் சசப்டிபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். லோவர் கிரேடில் லோவர் சாஃப்டனிங் பாயிண்ட்டு, சரிங்களா. அப்போ இங்கே டெம்பரேச்சர் சசபிலிட்டி அதிகம்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது சாஃப்டனிங் பாயிண்ட்னா என்னென்னா டெம்பரேச்சர் பாயிண்ட் அட் விச் த சப்ஸ்டன்ஸ் அப்டைன்ஸ் த சாஃப்டனிங். அதான் அந்த பிட்டுமன் வந்து எப்போ சாஃப்ட் ஆகுதோ அந்த சாஃப்ட் ஆகக்கூடிய டெம்பரேச்சருடைய வேல்யூ தான் சாஃப்டனிங் பாயிண்ட். ஸோ இதில் சாஃப்டனிங் பாயிண்ட்டு நல்லா கொஞ்சிங்க. ஹையர் சாஃப்டனிங் பாயிண்ட் லோவர் சாஃப்டனிங் பாயிண்ட் இண்டிகேட் பண்ணுறதுன்னா டெம்பரேச்சரோடைய லெவல் தான். சரிங்களா. டெம்பரேச்சரோடைய லெவல் தான். அதான் சொல்கிறாங்க சாஃப்டனிங் பாயிண்ட்னா என்ன, டெம்பரேச்சர் லெவல் அட் விச் தி சப்ஸ்டன்ஸ் அப்டைன்ஸ் தி சாஃப்டனிங். சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட் டெஸ்ட். சரிங்களா. ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஏ சேஃப்டி டெஸ்ட். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் ஏ ப்ரைமரி சேஃப்டி டெஸ்ட். சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க கேட்பாங்க. பென்ஸ்கி மார்டன்ஸ். சரிங்களா. பென்ஸ்கி மார்டன்ஸ் க்ளோஸ்டு கப் ஆர் ஓப்பன் கப். பென்ஸ்கி மார்டன்ஸ் க்ளோஸ்டு கப் ஆர் ஓப்பன் கப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னா 2 கொஷின் கேட்பாங்க. ஃப்ளாஷ் பாயிண்ட்னா என்ன, ஃபயர் பாயிண்ட்னா என்ன, பேசிக் அப்ரிவியேஷன் கொஷினாகவே கேட்பாங்க. அதாவது லோவஸ்ட் டெம்பரேச்சர், நல்ல கொஞ்சம் லோவஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் த சப்ஸ்டன்ஸ்னால் என்னது பிட்டுமன், அட் விச் த பிட்டுமன் சப்ஸ்டன்ஸ் மொமெண்டரிலி
அதான் அப்போ தான் மொமெண்ட் ஆகுது, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டேக்ஸ் த ஃபயர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாஷ். டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுமா இல்லையா? ஒரு எந்த லோவஸ்ட் டெம்பரேச்சரில் அது ஃப்ளாஷ் ஆக ட்ரை பண்ணுதோ தட் இஸ் கால்டஸ் என்ன ஃப்ளாஷ் பாயிண்ட். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 175 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எதுலனா ஆஸ் பர் பென்ஸ்கி மார்டன் க்ளோஸ்ட் கப். இதை மொத்தம் தெளிவாக படிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் பாயிண்ட் என்னன்னா லோவஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் த சப்ஸ்டன்ஸ் கெட் இக்னைட்டட் அண்ட் பர்ன்ஸ். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் ஆகும், புரியுதா? லோவஸ்ட் டெம்பரேச்சரில் ஃப்ளாஷ் ஆகும். இங்கே என்னென்னா எரிஞ்சு அவ்வளோதான் கரிஞ்சு போயிடும், எரிஞ்சிரும், இக்னேட் ஆகி அப்படியே என்னது பேர்ன்ஸ் ஆயிரும். சரியா? ஸோ எதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட் டெஸ்ட்டில் நம்ம ஒன்று தெளிவாக படிக்கணும், பென்ஸ்கி மார்டன்ஸ் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் கப். சரியா? ஃப்ளாஷ் பாயிண்ட்னா என்ன, ஃபயர் பாயிண்ட்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சாலிபிலிட்டி டெஸ்ட். சாலிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலில் வந்து எதுக்கு நம்ம வந்து சொல்யூஷனில் போடுவோம் அப்படின்னா அதில் உள்ள இன்னட் மெட்டீரியலை கண்டுபிடிக்க. அதான் சொல்கிறோம் டு டிட்டர்மைன் தி, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டு டிட்டர்மைன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் மெட்டீரியல். சரிங்களா? டு டிட்டர்மைன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னட் மெட்டீரியல். எதுக்கு? இது பிட்டுமன். ஏன்னா பிட்டுமனோடு என்னென்ன இன்னட் மெட்டீரியல் எது இருக்கா, எக்ஸாம்பிள் கார்பன் இருக்கா, சால்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னட் மெட்டீரியல் இண்டிகேட்டிங் கிராக்கிங். ஏன் அப்படின்னா இந்த பிட்டுமனோடு ஏதாவது இன்னட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் இட் வில் என்னது ஃபார்மஸே கிராக். ஸோ அது வந்து இண்டிகேட்டிங் கிராக் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பியூர் பிட்டுமன் எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட் என்னென்னா பிட்டுமன் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்லி சொலிபிள் இன் கார்பன் டைசல்ஃபேட் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் இந்த சொல்யூஷனுக்குள்ளே போடணும். ஏன் அப்படின்னா ஏன் இதுக்குள்ளே போடணும் அதான் சொல்கிறாங்க. பியூர் பிட்டுமன் இஸ் கம்ப்ளீட்லி சொலிபிள் இன் கார்பன் டைசல்ஃபைடு அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். கார்பன் டைசல்ஃபைடு கார்பன் டெட்ராக்ளோரைடெல்லாம் நம்ம அந்த பிட்டுமனை தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல்லாக என்னதுன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் இதில் போட்டு செக் பண்ணுற ஃபுல்லாக கரையுதா இல்லையா, கரையாமல் ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது இன்னட் மெட்டீரியல் அப்படி தான் கண்டுபிடிக்கும். அதான் சொல்கிறாங்க. ஸோ எனி எம்பியூரிட்டி in the bitumen can be determined by dissolving the bitumen in the any of the above solvent. இந்த ரெண்டில் எதில் வேணாலும் போடலாம். கார்பன் டைசல்ஃபைடில் போடுறாந்தா போடுங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடில் போடுறாந்தா போடுங்க. இந்த கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? சாலிபிலிட்டி டெஸ்ட்டில் என்னது சொல்யூஷனில் போடுவாங்கன்னு கேட்பாங்க. கார்பன் டைசல்ஃபைடு அப்படி இல்லை கார்பன் டெட்ராக்ளோரைட். சரியா? இதில் தூக்கி போட்டு எவ்வளோ இன்னட் மெட்டீரியல் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்கள். 2 மில்லிகிராம் ஆஃப் இதான் அந்த அளவு. 2 கிராம் ஆஃப் பிட்டுமனை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், 100 ml ஆஃப் சால்வெண்ட்டில் தூக்கி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அதில் கொஞ்சம் தங்கி இருக்குமா ரெசிடியூனால் அதில் தங்கியிருக்கக்கூடிய மெட்டீரியல் அதான் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. ரெசிடியூ எடுத்து வாஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இப்படி வெயிட் பண்ணக்கூடியது த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்சொலபிள் மெட்டீரியலோடைய வெயிட்டு கிரேட்டர் தென் ஒரிஜினல் சாம்பிளோடைய வெயிட்டு. இதை போட்டோன்னா சுட் நாட் கிரேட்டர் தென் 1% இருக்கும். புரியுதா? அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் இன்சொலபிள் மெட்டீரியல் வந்து சுட் நாட் கிரேட்டர் தென் 1% இருக்கணும். ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் இன்டைரக்டாக இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா த மினிமம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பிட்டுமன் சொலிபிள் இன் சால்வெண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் ஐஸ். அதாவது பிட்டுமன் வந்து மினிமம் எவ்வளோ வந்து ப்ரொப்போர்ஷன் சொலிபிளாக இருக்கும்னா 99%. அதுதான் இண்டிகேட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் இதில் என்னென்னா இன்சொலிபிள் மெட்டீரியல் எவ்வளோ இருக்கணும், சுட் நாட் கிரேட்டர் தென் 1%. அப்படின்னா என்னது, ஒன்றை விட கம்மியாக இருக்கணும், 1க்கு மேலே போகக்கூடாது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 99. அப்போ 99 மடங்கு பிட்டுமன் சொலிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பிட்டுமன் சொலிபிள்னு கேட்டால் 99%. சரிங்களா? அதேமாதிரி இன்சொலிபிள் மெட்டீரியல்னு கேட்டால் சுட் நாட் கிரேட்டர் தென் 1%. சரியா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. இதுதான் வந்து என்னென்னா என்னது சோலிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்பாட் டெஸ்ட். இதுவும் ஒரு சூப்பரான டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம படிக்கலாம். ஈஸியாக வந்து ஐடென்டிஃபையும் ஈஸியாக பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாகவும் படிக்கலாம். ஸ்பாட் டெஸ்ட்டு இது என்ன, டு டிட்டர்மைன் தி ஓவர் ஹீட்டட் ஆர் கிராக்கடு பிட்டுமின். இட் இஸ் மோர் சென்சிட்டிவ் தன் தி சொலிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் கிராக்கிங். போன இது சாலிபிலிட்டி டெஸ்ட்டில் என்னென்னா பிட்டுமனை தூக்கி என்னது அந்த சொல்யூஷனில் ஏன்னா கார்பன் டைசல்ஃபைடு ஏன்னா அந்த மாதிரி என்னது கார்பன் டெட்ராக்ளோரைடு இதெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளோ சொலிபிள் ஆகுது, சொலிபிள் ஆகாமல் இருக்கக்கூடியதான் எனக்கு இன்னட் மெட்டீரியல். அப்போ இன்னட் மெட்டீரியல் வச்சு இண்டிகேட்டிங் கிராக்கிங் அப்படின்னு பார்த்தோமா. அதை விட அந்த டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போது இதில் வந்து இட் டிட்டர்மின்ஸ் த ஓவர் ஹீட்டட் ஆர் கிராக்கடு பிட்டுமின் அப்படிங்கிற கண்டிஷனை இண்டிகேட் பண்ணுது. என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கிடையாது, டெஸ்ட்டும் ஈஸி.
2 மில்லிகிராம் ஆஃப் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 கிராம் சரிங்களா. நான் மில்லிகிராம் எழுதியிருக்கேன், தப்பு. 2 கிராம் சரிங்களா. 2 கிராம் ஆஃப் பிட்டுமன் எடுத்துக்கணும் சரிங்களா. இதில் மில்லிகிராம் எழுதியிருப்பேன், தப்பு. 2 கிராம் ஆஃப் பிட்டுமனை எடுத்துகிட்டு மிக்சடு இந்த ப்ராப்பர் சால்வெண்ட் நல்ல ஒரு என்னது இதை தூக்கி உள்ளே போட்டால் நல்ல சொல்யூஷன் ஆயிடணும், மிக்ஸ் ஆயிடணும், சொல்யூபிள் ஆயிடணும், அந்த மாதிரி சால்வெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நேப்தலின் சரியா. இதில் தூக்கி போட்டுரும். போட்டுட்டு புரியுதா, டேக் த என்னது ட்ராப் இன் ஏ ஃபில்டர் பேப்பர். ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபில்டர் பேப்பரில் என்னது ட்ராப் வைக்கணும். ஸோ அதான் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை இப்படியே கொடுத்துருக்கேன், டைக்ராமெட்டிக்கல் வியூலேயே கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரேஸ் ஆஃப் ட்ராப், ஒரு ட்ராப் எடுத்துக்கணும். அந்த ட்ராப் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபில்டர் பேப்பர், இதுதான் ஃபில்டர் பேப்பர். இந்த ஃபில்டர் பேப்பரில் ட்ராப் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது, நடுவில் பிளாக் சென்டராக வருது. ப்ரௌனாக இருக்குது, இது ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது இந்த ட்ராப்பு. நடுவில் மொத்தம் சென்டரில் வந்து பிளாக்காக வந்துட்டு அப்படின்னா ரிசல்ட் பாசிட்டிவ். அதான் என்னென்னா இது ஓவர் ஹீட்டட் அல்லது கிராக்கடு பிட்டுமோன்னு சொல்லிட்டு என்னது டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை கம்ப்ளீட்டாக ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன, ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்டை ரிப்பீட் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ். மறுபடியும் என்னது ஒரு ட்ரேஸ் ஆஃப் ட்ராப், ஒரு ட்ராப்பை வந்து ஃபில்டர் பேப்பரில் எடுக்கணும். இப்போது என்ன அப்படின்னா வித் பிளாக் சென்டர் வந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்டு பாசிட்டிவ், ஓவர் ஹீட்டட் அப்படி இல்லை கிராக்கட் பிட்டுமன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டெஸ்ட்டை முடிச்சிடலாம் ரிசல்ட்டை. இப்போவும் கம்ப்ளீட் ப்ரௌனாக வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஒரு தடவை ப்ரௌனாக வந்துச்சுன்னா 24 மணி நேரம் செக் பண்ணுறோம். செக் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக் சென்டர் வந்துட்டு அப்படின்னா ப்ரௌனில் சென்டரில் மட்டும் பிளாக் வந்துட்டு அப்படின்னா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ், இட் இஸ் ஏ கிராக்கட் ஆர் ஓவர் ஹீட்டட் பிட்டுமன் அப்படின்னு டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை மறுபடியும் கம்ப்ளீட் ப்ரௌனாக வருது அப்படின்னா நெகட்டிவ். அப்போது இது என்ன சொல்கிறோன்னா குட் குவாலிட்டி பிட்டுமன். புரியுதா? அப்போ பிட்டுமனுடைய எனது குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ஈஸியான டெஸ்ட்டு, புரியுதா? அதனால் இந்த டெஸ்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராக்டிக்கலாகவும் நமக்கு தெரியணும் சரிங்களா. ஸ்பாட் டெஸ்ட், அதனால தான் பேர் என்னது, ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கலாம், ஸ்பாட் டெஸ்ட் சரியா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு 2 லாஸ் ஆன் ஹீட்டிங் டெஸ்ட்டு ரொம்ப ஈஸி, ஒன்றும் கிடையாது. லாஸ் ஆன் ஹீட்டிங் டெஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு 15 கிராம் பிட்டுமன் எடுக்கணும், 50 கிராம் எடுக்கணும். எடுத்துகிட்டு 123 டிகிரி செல்சியஸில் 5 மணி நேரம் என்னென்னா ஹீட் பண்ணணும். இப்படி ஹீட் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா அதனுடைய வெயிட்டை செக் பண்ணுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் பேவ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிட்டுமனு அதனுடைய லாஸ் ஆஃப் வெயிட் சுட் நாட் கிரேட்டர் தென் 1% சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஹீட் பண்ணும்போது அதான் லாஸ் ஆன் ஹீட்டிங், லாஸ் ஆஃப் வெயிட் இன் ஹீட்டிங் சரிங்களா. ஆக்சுவலாக லாஸ் ஆஃப் வெயிட் இன் ஹீட்டிங் தான் ஜென்ரலாக லாஸ் ஆன் ஹீட்டிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரி 123 டிகிரி செல்சியஸுக்கு 5 மணி நேரம் என்னது 50 கிராம் நம்ம எடுத்து செக் பண்ணிட்டு அப்போ வந்து இதனுடைய வெயிட்டை வந்து செக் பண்ணுறோம் இவ்வளோ ஹீட் பண்ணதுக்கப்புறம். அப்போ இதில் லாஸ் ஆஃப் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா என்னது சுட் நாட் கிரேட்டர் தென் 1% அந்த மாதிரி இருக்கும். 1%க்கு மேலே வெயிட் லாஸ் ஆகக்கூடாது எப்போது ஹீட் பண்ணும்போது சரியா. இதுதான் முக்கியமான ப்ரொவிஷன். ஃபைனலாக வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிரிக்கை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷன் படிச்சிருப்போம், அதே மாதிரி அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷன் படிச்சிருப்போம். அதே மாதிரி பிட்டுமோன்லேயும் வந்து என்னென்னா மேக்ஸிமமாக அந்த பிட்டுமோனில் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் மேக்ஸிமம் லிமிட் தான் 0.2% பை வெயிட் ஆஃப் த பிட்டுமன் எவ்வளவோ அதில் வெறும் 0.2% தான் வாட்டர் இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தட் பிட்டுமனை வந்து என்ன அப்படின்னா இட் வில் கிவ் சம் என்னது குவாலிட்டி இல்லாத அவுட்புட்டும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ. நம்ம இது வரைக்கும் என்னென்னா பிட்டுமனுடைய டெஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய இருக்கமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் லைட்டாக அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எப்படி பண்ணுறாங்க லைட்டாக பார்த்துங்க. அது கூட பெருசாக கேட்க மாட்டாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கணும், புரியுதா? அதில் ஏதாவது மெயினாக இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சில இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.